வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கும்பராசி இந்த 7.5 சனியில, அதுவும் முக்கியமா இப்ப நடந்துட்டு இருக்கிற ஜென்ம சனியில படாதபாடு பட்டுட்டு இருக்கிறீங்க. மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம என்ன சொன்னாலும் நிறைய மத்தவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. யாருமே நம்மள கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு இது கரெக்டா எந்த வழியில போறதுன்னு தெரியல. நிறைய கன்ஃபியூஷன்ஸ். என்னதான் இப்படியே போயிருமா? வேலை செய்யற இடத்துலயும் நிறைய பிரச்சனை, குடும்பத்திலயும் பிரச்சனை, எப்படிதான் இருக்கிறது? உடல்நிலையிலயும் பிரச்சனை. உடல்நிலையில இருக்குதோ இல்லையோ, மனதளவுல ரொம்ப ஒரு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. என்னடா பண்றது? இப்படி இருக்கே, நம்மளுக்கு எப்போதான் இந்த ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிற நபர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிப்ரவரி மாதத்துல மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்குது. என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு உங்க ஜென்ம ராசிலிருந்து 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைகிறாரு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. சரிங்களா? இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர்த்துக்கு அந்த ஜாக்பாட் அப்படின்னா 2ஆம் இடம் அப்படின்னா அந்த இன்கம் சொல்லலாம், உங்களோட பேச்சு வார்த்தை சொல்லலாம், உங்களோட குடும்பம் சொல்லலாம், எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க முன்னேற போறீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த பிப்ரவரி மாதம் நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து, நான் ஏதோ ஒண்ணு வாங்கலான்ட்டு இருக்கு, அதெல்லாம் நடக்குமானா தாராளமா நடக்கும். எல்லாமே லக்ஸூரியா வாங்குவீங்க, ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ஒரு கார் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஹை ரேட்ல வாங்குவீங்க. ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சொகுசான வீடா பார்த்து கட்டுவீங்க, இல்ல வாங்குவீங்க. அந்த மாதிரிதான் அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தாராளமா எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். நல்ல ஒரு வேலையில இருக்கிற நபர்களுக்கு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், சேலரியில ஹைக்கு, இல்ல வேற பக்கம் நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பா வேற பக்கம் வேற கம்பெனிக்கு போய் நல்ல சேலரியில இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சில பேருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். விசா எனக்கு கேன்சல் ஆயிட்டே இருக்கு, எனக்கு இந்த டைம் ஆச்சு விசா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ரெடியா இருங்க, பறக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க போக தான் போறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து தொழில் இருந்தாலுமே தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல ஒரு விரிவாக்கம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நீங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்து, நான் சொல்றத பேரலா பாருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து சுக்கிரன் தசா புத்தியோ இல்ல ராகு தசா புத்தியோ போகுதான்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல சுக்கிரன் ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. பொருளாதாரத்திலே ஆகட்டும், ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு யோகத்தை கொடுக்கதான் போறாரு சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரனோட தசா புத்தியோ இல்ல ராகுவோட தசா புத்தியோ போச்சுன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம். அப்ப உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க. அப்ப எனக்கு இப்ப ராகுதசை நடந்துட்டு இருக்குதா, பரவாயில்ல, ராகுதசை சுக்கிர புத்தியா அப்படின்னு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் 2ஆம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத மாத்தி என்னால இதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறத நடக்க போகுது, அதனால நீங்க எல்லாமே பாசிட்டிவா பேசுங்க. நீங்க யோசிப்பீங்க, எப்படிரா எல்லாமே எனக்கு நெகட்டிவா நடக்குது, நான் எப்படி பாசிட்டிவா பேசுறது அப்படின்னா, இல்ல நீங்க இந்த பாசிட்டிவா பேசினாவே உங்களுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கண்டிப்பா தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்ப எல்லாமே நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு கரெக்டா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுவாதான் உங்களுக்கு அது ப்ரொஜெக்ட் ஆகும். அப்ப நீங்க நல்லதை மட்டும் பேசுங்க, உங்களுக்கு சாதகமான விஷயத்த மட்டும் பேசுங்க, ரொம்ப நல்லது. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. 4ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனா வரதுனால அவர் 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி யாரு, குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2ம் 4 பரிவர்த்தனை யோகம் அடையுது. அப்படின்னு என்னன்னா, குருவோட வீட்டுல சுக்கிரன், சுக்கிரனோட வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது. நான் சொத்து வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும்னா தாராளமா இந்த காலகட்டத்தில் நீ கண்டிப்பா வாங்கலாம், புக் பண்ணலாம், சூப்பரா இருக்குது. இந்த காலகட்டத்துல என்னதான் 7.5 சனி ஜென்ம சனி போயிட்டு இருந்தாலுமே
அதையும் மீறி நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டா 2ஆம் இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதா சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி யாரு, குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நாளா வந்து குடும்பத்துல ஏதோ ஒரு சங்கடங்கள், ஏதோ டெம்பரவரி செப்பரேஷனா இருந்திருப்பீங்க, பிரிவில் இருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பா ஒண்ணு சேரக்கூடிய அருமையான ஒரு மாதம்னா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் பிப்ரவரி 14 வந்து உங்களுக்கு வந்து காதலர் தினம் வருது இல்ல, அதனாலையும் கூடி உங்களோட ஜாதகத்திலையும் கூடி நல்லா இருக்குது, கோச்சாரத்திலையும் வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா பிரிந்து இருக்கிற நபர்களா இருந்தா கண்டிப்பா ஒண்ணு சேரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிட்டேன். அப்ப குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை, ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நினைச்சதெல்லாம் கண்டிப்பா வாங்கக்கூடிய அருமையான ஒரு மாதம்னா பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கு திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி உங்க ஜென்ம ராசிக்கே பயிற்சி செய்வாரு. உங்க ஜென்ம ராசிக்கு பயிற்சியை 7ஆம் பார்வையை வந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் சூரிய பகவான். அதனால என்னதான் 7.5 சனி, என்னதான் ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தாலுமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம்ல வரன் அமையும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. குடும்பத்துல நல்ல ஒரு சுபகாரியங்கள், திருமணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்றது, என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் பிக்ஸ் பண்றது, வரன் செலக்ட் பண்றது, வரனை வந்து பேசி முடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா வரக்கூடிய மாதம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் இந்த மாதம் இருக்குது. அடுத்து மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு புதன் ஆகட்டும், உங்களுக்கு சூரியன் ஆகட்டும் எல்லாம் உங்க ஜென்ம ராசிக்கே வர்றதுனால வந்து பயிற்சி ஆகுறாங்க. அதனால வந்து சனி, சூரியன், புதன் எல்லாம் உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஃபென்டாஸ்டிக். இந்த காலகட்டத்தை கரெக்டா பயன்படுத்தி நல்லா படிச்சுக்கோங்க. ஹெல்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா 7.5 ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டே போகக்கூடாது. நம்மளுக்கு தேவை படிப்பு, படிப்புல இருந்து ஒரு காலேஜ், அது காலேஜ்க்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை, அந்த மாதிரி ஒரு விஷயத்த திங்க் பண்ணுங்க. எப்படி படிச்சு அடுத்த லெவலுக்கு முன்னேறலாம்ங்கிறத மட்டும் யோசிங்க. வேற எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வேண்டாம். உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்பு 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 அதுல மட்டும் இருந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு அருமையான ஒரு மாதமா இருக்குது. இந்த மாதத்துல யாராச்சும் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தாலே, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு மாதம் அப்படின்னு வந்து இந்த பிப்ரவரி மாதம். காரணம் குரு வந்து 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடத்தை வந்து குரு பாத்துறாரு. அதனால கண்டிப்பா பதவி உயர்வு, கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும், வேற பக்கம் ஜாப் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கண்டிப்பா பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியர்களோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சீனியர்ஸோட கேட்ட இடத்துல உதவி கண்டிப்பா மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். கரெக்டா உங்களோட டீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸா இருக்கும், பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸா இருக்கும். ஸோ அதனால நீங்க கரெக்டா வெல் ப்ரிப்பேர்டா என்ட்ராங்க, தாராளமா வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. 7.5 சனியில ஜென்ம சனி போயிட்டு இருக்குதுன்னு பயப்படலாம் வேண்டாம். உங்களோட முயற்சிகள் கடினமா இருக்கிறப்போ உங்களோட இலக்குகள் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பெண்களா இருந்துட்டா வந்து இல்லத்தரசிகளுக்கு வந்து நிறைய டிப்ரெஷன், மன வருத்தங்கள், இந்த மாதிரி குழப்பங்கள், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, குடும்பத்துல ஒரு பிரிவினை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த முக்கியமா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல கடைசி ஒரு 2.5 வருஷத்துல அப்படி இருக்கிற நபர்களா இருந்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவீங்க. குடும்பத்துல நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பிரிந்திருந்தவங்க எல்லாம் எல்லாமே ஒண்ணு சேருவீங்க. இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் ஏதாச்சும் ஒண்ணு பிளான் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நிறைய தடையாயிக்கிட்டே இருக்கு. நான் எப்பதான் வீடு கட்டுவேன், நான் எப்பதான் வண்டி வாங்குவேன்னா இந்த மாதத்துல நீங்க புக் பண்ணுங்க, கண்டிப்பா வாங்குவீங்க. அதுக்கேற்ற மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப அருமையான ஒரு மாதமா இருக்கிறதுனால பெண்களுக்கு அமோகமா இருக்குது. அந்த கோபத்தையும் அந்த அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அடுத்து வந்து உடல்நிலையில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதான்னு பாத்துக்கிட்டோம்னா உடல்நிலையில பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஈவன் தோ ஆல்ரெடி ஏதாச்சும் உடல்நிலையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அது எல்லாமே படிப்படியே சரியாயி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரிதான் ஒரு காலகட்டம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன், எப்பதான் முடியும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நபர்கள் இருப்பீங்க. எனக்கு சர்ஜரி ஆயிருக்கு, எனக்கு பழைய மாதிரி என்னால இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் வந்து திரும்பி எந்திரிச்சு நீங்க ஃபைட் பேக் பண்ணக்கூடிய அருமையான ஒரு மாதம்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த்ல கூடுதலா கவனமா விடுங்க. ஏன்னா 7.5 சனியில ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால நிறைய தோப்பு கரணம் போடுங்க. இதெல்லாம் சின்ன ஒரு பரிகாரம் தான். தோப்பு கரணம் போட்டா அது நீங்க போடுங்க. ஏன்னா ஜென்ம சனி அப்படின்னா உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால
சனி பகவான் வந்து ஜென்ம சனி அப்படின்னு சொல்றதுனால நிறைய தோப்பு கரணம் போடுறதுனால உங்களுக்கு அதோட பின் விளைவுகள் எல்லாம் கம்மியாகும் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கோங்க. நிறைய காணொலியில சொல்றோம், பட் நீங்க அதை வந்து கேட்டுட்டு மட்டும் போயிட்டு வந்து நீங்க வந்து பிராக்டிக்கல் கொண்டு வரல அப்படின்னா அது வேஸ்ட். நான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேன், சின்ன ஒரு எளிய பரிகாரம் தான். வீட்லயே தோப்பு கரணம் போடுறது என்ன ஒரு விஷயம், இல்ல பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கும் அங்க போய் வந்து தோப்பு கரணம் போடலாம். ஆனா நீங்க அதெல்லாம் பண்றது இல்ல, அதனாலதான் கொஞ்சம் கஷ்டங்கள் வருது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதனால நீங்க அதெல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஜென்மசனா பெருசா எந்த ஒரு பெரிய பரிகாரம் எல்லாம் தேவையில்லை. ஒரு தோப்புக்கரணை 10 டைம் போடுங்க போதும், அவ்வளவுதான், சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம். உடல்நிலையில கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருங்க. அதே மாதிரி ஹெல்த்தை கரெக்டா வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இதெல்லாம் பண்றப்போ ஒரு அளவுக்கு வந்து இந்த 7.5 சனி காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்ல ஹெல்த்ல, சரிங்களா? அதனால ஹெல்த்தை கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது கும்பராசி அன்பர்களே. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு, எனக்கு எப்பதான் இந்த 7.5 சனி முடியும், எனக்கு உடல்நிலையில படாத பாடு படுத்திட்டு இருக்குது. ஏன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள்லாம் 3ஆம் சுற்றா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு எப்பதான் தீருன்னு தெரியல நோய், நான் மட்டும்தான் படுத்துக்கிட்டே இருக்கேன், ஹாஸ்பிட்டல்லே ஆகட்டும் பெட்லயே ஆகட்டும் அப்படின்ட்டே இருப்பீங்க. எல்லாமே சரியாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். அதே மாதிரி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு சரியா வருமானா பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்குது, பட் ஆனா நீங்க கரெக்டா யோசித்து சிந்திச்சு செயல்படுறதுல வெற்றி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். அவசரப்பட வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்துல போடக்கூடாது. 4 டைம் 5 டைம் விசாரிச்சு அதுக்கப்புறம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்களே உங்களை வந்து 4-5 டைம் வந்து யோசிச்சு பாருங்க, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி மன தெளிவு வேணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கைய துணை கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க அந்த மாதிரிதான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்களும் ஒரு கட்டத்துல வந்து முடிவெடுத்தீங்கன்னா அது கரெக்டா வராது. ஏன்னா ஜென்ம சனினா நிறைய குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால நீங்க பெருசா எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஆல் ஓவர் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.